வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷனில் நாம் இப்போ ஒரு காலையில் லெவல்ஸ் கொடுக்குறோம். மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கு கீழே போச்சுன்னா நம்ம பை பண்ணலாம், இந்த லெவல்ஸுக்கு மேலே போச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற லெவல்ஸு கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் கொஞ்சம் மார்க்கெட் மேலே இப்போ இன்றைக்கி கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 22,100 200 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா நாம் இன்றைக்கி செல் பக்கம் நம்ம போகலாம், புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் நல்லா டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதை நம்ம எப்படி இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொசிஷன் கரெக்டான வேலை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு என்னெல்லாம் ஒரு ஆப்ஷன் பையருக்கு தேவை, இதை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதுனால இதை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி காலையில் நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம லைவாக ஒரு டேட்டாவை கொடுக்குறோம். மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா நம்ம கால் சைடு நம்ம போகலாம், இந்த ஒரு 15 நிமிஷம் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்தா நம்ம செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்ம ஆப்ஷனுடைய பையர்ஸ் இதை மட்டும் கேட்டுட்டு பை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நானாக இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா நான் ஓனாக என்ன அனலைஸ் பண்ணுறேனோ அதை வச்சு அந்த நம்பிக்கையை வச்சு தான் என்னால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறது ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அதனால் இப்போ நீங்கள் நான் சொல்கிற லெவல்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் காலையில் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைவாக கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரொம்ப டீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தயவுசெய்து வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆப்ஷனில் பையர்ஸ் நாம் என்ன செய்யணும், ஒரு பையிங் நம்ம ஏன்னா மார்க்கெட் சில நேரம் நம்மளுடைய சென்டிமெண்ட்லாம் ரொம்ப சோதிக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இன்னும் நம்பிக்கையாக இருக்கலாம். ஸோ ஓகே, இதையும் மீறி மார்க்கெட் நமக்கு ஒரு நெகட்டிவான பொசிஷனில் போகுது அப்படின்னா அது நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போகும்போது அதை ஏற்றுக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டான ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம், நம்ம இப்போ இன்றைக்கி மார்க்கெட் 22,200 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு க்ரீன் ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துடுச்சு அப்படின்னா நம்ம உடனே போய் அன்றைக்கி ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த புட் ஆப்ஷன் எப்படி பை பண்ணணும்னா, அந்த கேண்டில் ஓடிக்கிட்டு இருக்க 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கும்போதே நான் ஆப்ஷனில் பை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி எடுத்திருந்தால் இன்றைக்கி நமக்கு கரெக்டாக இந்த 10-30 கேண்டில்னு நினைக்கிறேன். இந்த டைமில் தான் நமக்கு அங்கே 10:15 10:30 ஆப்ஷன் இண்டெக்ஸ் பார்த்தா தெரியும். இது இண்டெக்ஸ் தான், நான் இண்டெக்ஸில் இந்த சார்ட் வைக்கலை. பார்க்கலாம், ஒரு நிமிஷம். நம்ம இதில் லைன் போட முடியல. அடுத்து நம்ம இதை பார்த்துட்டு பார்ப்போம். இப்போ இதில் நம்ம முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது சேஞ்ச் இன் ஓஏ. இப்போ இதில் பாருங்கள், 22,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சேஞ்ச் இன் ஓஏ பாருங்கள். 97 காலில் இருக்குது, 97 லட்சம் இருக்குது. புட் சைடில் 4.5 லட்சம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே ஜாஸ்தியாக இருக்கிறது கால் சைடில். அப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓஏ. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட சேஞ்ச் இன் ஓஏ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரூட்டு, மார்க்கெட்டோட ரூட்டு இந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கும். ஒரு 80% இது அக்யூரசி இருக்கும். அதான் சேஞ்ச் இன் ஓஏ. சேஞ்ச் இன் ஓஏ நம்ம சென்சிபிளாக நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இது எப்படி உங்களுக்கு பார்க்குறது அப்படின்னு தெரியலனா இதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இதை நான் லாகிங் பண்ணி எடுத்துட்டேன். திருப்பி இன்னும் போயிட்டு உள்ளே வந்தால் வீடியோவோட கண்டினியூஷன் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் அடுத்து நெக்ஸ்ட்டு இதை எப்படி எடுக்கணும் உங்களுக்கு சென்சிபிளாக அப்படின்னா நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சேஞ்ச் இன் ஓஏ பாருங்கள். சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ஓஏல கால் சைடில் அதிகமாக இருக்கா, புட் சைடில் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ கால் சைடு இப்போ பர்டிகுலர் இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் 22,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு இன்றைக்கி கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு கீழே 15 நிமிஷம் ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா நம்ம புட் சைடு நம்ம போகலாம், ஒரு புட்டை ஒரு ஆப்ஷனை பை பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். சரி, அப்போ ஓகே. அப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கரெக்டாக நமக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ இண்டெக்ஸ்லேயும் நமக்கு ஒரு கேண்டில் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன
ஒரு 15 அந்த 22,200 இன்றைக்கி வச்சே பேசுவோம். 22,200 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு இண்டெக்ஸ்லேயும் ஒரு கேண்டில் வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு, ரெட் கலர் கேண்டில். அப்போ இங்கே 22,200 சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தாலும் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து கால் சைடு தான் அதிகமாக இருக்குது, செல்லர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காமிக்குது. அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா டவுன் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு 2வது கன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் செயின் சார்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் செயின் சார்ட்டில் நம்ம ஒரு 3 விஷயத்த முக்கியமாக பார்க்கணும். அந்த 3 விஷயத்த நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே போகணும் நம்ம வந்து ஓகே. ஆனால் மேக்ஸிமம் அப்படி போக வாய்ப்பில்லை. வந்தால் கண்டிப்பாக நம்ம அதை ஏற்றுக்கணும். ஏன்னா என்றைக்கா ஒரு நாள் நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் நம்ம எகெயின்ஸ்டாக மாறிடும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் பார்த்துட்டோம். இதில் வந்து சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கணும். சென்சிபிளில் ஃப்ரீயாக தான் இதை நம்ம பார்த்துக்கலாம். இதோட வீடியோ நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ என்எஸ்சியோட ஆப்ஷன் சைட் எல்லாருமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆப்ஷன் செயின், அந்த என்எஸ்சியோட ஆப்ஷன் செயினை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் முக்கியமான ஒரு 3 விஷயங்களை நம்ம வந்து அதில் வந்து லைவாக பார்க்கணும். மார்க்கெட் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறதுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ என்எஸ்சியோட சைட்டில் லைவாக என்எஸ்சி ஆப்ஷன் செயினில் போய் நம்ம லைவாக பார்க்கலாம். என்எஸ்சியோட ஆப்ஷன் சைட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து கால் சைடு, இது வந்து புட் சைடு. அப்போ நம்ம வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இருக்கு பாருங்க, பிட் ஆஸ்க் அப்படின்னு இருக்கா, பிட் குவான்டிட்டி ஆஸ்க் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கா, இந்த ரெண்டும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பிட்டுனா என்ன, ஆஸ்க்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, தெரியாத நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிட்டுனா வாங்குறது, ஆஸ்க்னா விற்கிறது. ஓகேவா, சிம்பிளாக இதான் பிட்டு ஆஸ்கோட இது. நிறைய நண்பர்கள் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியாத நண்பர்களுக்கு இது நான் சொல்லிடுறேன். பிட்டுங்கிறது வாங்குறது, ஆஸ்க்குங்கிறது விற்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மார்க்கெட் வந்து இப்போ இன்றைக்கி நிற்கிறது வந்து எங்கே நிற்கி அப்படின்னா 22,200 நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு கிடச்சிருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பிட் குவான்டிட்டி, ஆஸ்க் குவான்டிட்டி. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 22,200 அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது. அப்போ இந்த 22,200 இடத்துல வந்து நம்ம என்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், 22,200 இது வந்து பிட் குவான்டிட்டி, இது வந்து ஆஸ்க் குவான்டிட்டி. ஒரே நிமிஷம், இது வந்து பிட் குவான்டிட்டி. எது பிட் குவான்டிட்டி அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஆஸ்க் குவான்டிட்டி, இது பிட் குவான்டிட்டி. 14,350 அப்படிங்கிறது வந்து ஆஸ்க்கு, அது வந்து செல் பண்ணுறாங்க. இந்த 20,200 அப்படிங்கிற கால் ஆப்ஷனை வந்து 14,350 குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அதில் பை பண்ணுறாங்க பாருங்கள், வெறும் 50 குவான்டிட்டி இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து 2வது கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிக்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். இண்டெக்ஸில் நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு 22,200 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு கன்ஃபார்ம். அப்புறம் வந்து பிட் அண்ட் ஆஸ்க்கு பார்க்குறோம். ஆஸ்கில் வந்து நமக்கு வந்து அதிகமான குவான்டிட்டி செல் பண்ணுறாங்க. ஆஸ்க்குங்கிறது அப்படியே சொல்லியிருந்தால் செல்லு, பிட்டுங்கிறது பை பண்ணுறது. அப்போ இது ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐவி பார்க்கணும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஐவி நம்ம என்னென்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் ஐவி, இந்த பாருங்கள், இதான் ஐவி பாருங்கள், 22,200 உள்ள ஐவி பாருங்கள். கால் சைடில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு, புட் சைடில் பாருங்கள். கால் சைடில் பாருங்கள் வெறும் 14.48 இருக்குது. எப்போவுமே ஐவி வந்து மேக்ஸிமம் வந்து 15க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பீடு மூமெண்ட்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். எந்த ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறோமோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு ஐவி இருக்கும். அப்போ அந்த ஐவி வந்து என்ன ஆகும்னா 15க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ அதே வந்து கால் சைட் பார்த்தா 14க்கு கீழே தான் இருக்குது, 14.48 இருக்குது. இப்போ அதே 22,200 புட் சைட் பாருங்கள், ஐவி பாருங்கள், $28.9 இருக்குது.
ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகக்கூடியது ஐவி வந்து நம்ம வந்து அப்ளை பார்த்தோம். ஸோ அதனால் வந்து 2 கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் இதில். என்னென்னா முதல்ல வந்து பிட்டு ஆஸ்க்கு குவான்டிட்டி பார்க்கணும், அப்புறம் வந்து ஐவி பார்க்கணும். ஆப்ஷன் சைடில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இது எப்போ பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை மார்க்கெட் கட் பண்ணுது, ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து காலை பை பண்ண போகிறோம். அப்போ நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம்னா நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா புட்டில் பார்க்கணும். புட் ஆப்ஷனில் எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு. இப்போ ஆஸ்க்கு பிட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இப்போ அந்த இடத்துல பர்டிகுலராக இப்போ 22,000 ப்ரீவியஸ் டைனுடைய ஹையில் ஒரு 22,200 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். 22,200 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஹை இருக்குது, ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்குது. ஹையை கட் பண்ணி ஒரு கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. அப்போ க்ளோசிங் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் உள்ள புட் ஆப்ஷனில் உள்ள பிட்டு ஆஸ்க்கு பார்க்கணும். ஆஸ்க்குனா நம்ம செல் பண்ணுறது, புட்டை வந்து எத்தனை பேர் செல் பண்ணுறாங்க. ஏன்னா புட்டு கீழே இறங்குனா தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறும், கால் ஆப்ஷன் மேலே ஏறும். அப்போ புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி அந்த இடத்துல செல் நடக்கு அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கணும். அப்போ வந்து இப்போ பர்டிகுலர் ப்ரைஸில் வரும்போது இப்போ 22,200 அப்படின்னா 22,200 ப்ரைஸில் நம்ம மார்க்கெட் மேலே ஏறப்போகுது. 22,200 மார்க்கெட் மேலே போக போகுது. 22,250 22,300 போக போகுது அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கீழே புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்கணும். அப்போ புட் ஆப்ஷன் கீழே இறங்கினால்தான் நமக்கு வந்து கால் வந்து மேலே ஏறும். அப்போ காலுடைய இதை பார்த்தோம், இப்போ நம்ம லைவாக பார்த்த மாதிரி. அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, நம்ம வந்து கால் சைடு வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி புட் ஆப்ஷனில் எத்தனை பேர் குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்காங்க, ஆஸ்க்கு எத்தனை பேர் வந்து குவான்டிட்டி செல் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைவாக பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சைடில் இதை லைவாக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதை வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ப்ரீவியஸ் டேனுடைய லோ, கரண்ட் டேவுடைய ஹை, கரண்ட் டேவுடைய லோ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா நம்ம போய் அதை எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நிஃப்டியை பொறுத்தளவு ரவுண்ட் நம்பர், அதாவது 22,200, 22,300, 22,400, 22,000 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட் நம்பர், எல்லாமே நல்ல வந்து ஒரு வேல்யூபுளான நம்பர். அப்போ ஒரு 22,200 இருந்து மார்க்கெட் 22,300 போகுது அப்படின்னா அப்போ அந்த டைமில் 22,200 மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷனில் வந்து எந்த அளவுக்கு வந்து செல்லிங் நடக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆஸ்க்கு எவ்வளோ வந்து நம்ம அந்த இடத்துல குவான்டிட்டி வந்து செல்லிங் நடக்கு, எவ்வளோ வந்து குவான்டிட்டி இப்போ பை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து லைவாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆப்ஷன் செயினை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை முக்கியமாக பார்க்கணும். அப்படி பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த ட்ரேடு. அப்படி இந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா நாட்களும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இவ்வளவு நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ட்ரேட் அப்படி வந்து நம்ம வந்து அது அந்த மாதிரி நடக்கிறது கம்மியாக தான் நடக்கும். ஏன்னா அது எந்த மாதிரி நாட்களில் நடக்கும்னா, நம்ம ட்ரேட் எடுக்கும்போதே ஒரு நியூஸ் வந்து நமக்கு தெரியாது, நம்ம ட்ரேட் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு நியூஸ் அவங்களுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் கிடச்சிரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாறலாம். என்னைக்காவது ஒரு நாள் நியூஸ் ஏதாவது பேஸ் பண்ணி, நமக்கே தெரியாமல் என்னைக்காவது நியூஸ் இருந்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி மாறலாம் மார்க்கெட். இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஆனால் மேக்ஸிமம் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கும்போது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, கரண்ட் டே ஹை, கரண்ட் டே லோ, என்ன அப்புறம் வந்து நம்ம கொடுத்துருக்க சொன்னோம் இல்லையா ரவுண்ட் நம்பர் 22,200, 22,300, 22,400, 100 அப்படிங்கிற லெவல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் நம்பர்லாம் வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர். அதாவது என்ன, அந்த இடத்துல வந்து ட்ரேடு பிரேக் அவுட் கொடுக்கும்போது உண்மையிலே நம்ம வந்து அந்த ட்ரேடை எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம். அப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேடு வந்து இப்போ நம்ம புட் ஆப்ஷனில் எடுக்க போகிறோம் அப்படின்னா காலில் எடுக்க போகிறோம்னா புட் ஆப்ஷனில் என்ன நடக்குன்னு பார்க்கணும். ஆனால் ஆப்னன்ட் பார்ட்டி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டான வியூ பண்ண முடியும். இப்போ கால் வந்து நமக்கு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறோம், கால் ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். நம்ம ஆப்ஷனில் பையர், செல்லர்ஸ் இல்லை. அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா அப்போ வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். புட் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி செல் நடக்கு, எவ்வளோ குவான்டிட்டி பை நடக்கு அப்படின்னு பார்க்கணும். இதை லைவாக பார்க்குறது பிட் அண்ட் ஆஸ்க்கை வச்சு நம்ம லைவாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். பிட் எவ்வளோ குவான்டிட்டி வந்து பை பண்ணுறாங்க, குவான்டிட்டி நடக்கு, செல் எவ்வளோ குவான்டிட்டி வந்து இதாக நடக்கு, ட்ரேட் நடக்கு அப்படின்னு நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ட்ரேட் வந்து ஒரு 99% நமக்கு வந்து கரெக்டான ஒரு ட்ரேடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே. இதுதான் வந்து நான் வந்து நம்மளுடைய ஆப்ஷனுடைய பையர்ஸ், அதாவது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனுடைய பையர்ஸ்க்கு வந்து நான் வந்து சொல்றேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் ரொம்ப வந்து ஒரு காலையிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸாகவே நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்தது. பிரேக் அவுட் ஃபஸ்ட்டே கொடுத்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்குறது ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து அதை லைவாக பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நாட்களில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருக்கோமான்னு தெரியறதுக்காக இது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. இதையும் மீறி மார்க்கெட் மேலே போகுதுன்னா அதை ஏற்றுக்கலாம் நம்ம வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஆப்ஷன் செயினில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு வந்து லைவாக ஒரு டைம் வந்து நம்ம வந்து நிஃப்டியோடைய சார்ட் வந்து நம்ம வந்து பார்த்துறோம் லைவாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்து நம்மளுடைய இது என்னென்னா ஃபுல் பாடி கேண்டில் கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும். அப்படி வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 22,100ங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் பார்த்தோம். இந்த 22,000 ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்குது. இந்த ஹை ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் போதும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. திரும்பி நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த என்ட்ரி கிடச்ச டைமில் நம்ம வந்து போய் காலையில் நம்ம வந்து 22,200 அப்படிங்கும்போது 22,200 தாண்டி ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையவும் கட் பண்ணிருச்சு. அந்த இதையும் பாருங்கள், அந்த 22,200ஐயும் தாண்டி ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சு. எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கு பாருங்கள், 1:45க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, பிட் அண்ட் ஆஸ்க்கு, கால் சைடில் எவ்வளோ குவான்டிட்டி அங்கே வந்து செல்லிங் நடந்திருக்கு, பையிங் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது லைவாக. ஓகேவா? சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த சென்சிபிளில் போய் நேராக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். அதோட சார்ட் வந்து நான் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனை வச்சு அனலைஸ் கொடுக்குறோம். நம்ம மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல டேட்டா இருக்குது, நீங்கள் அப் சைடில் இருக்கா டவுன் சைடில் இருக்கான்னு கொடுக்குறோம். ஏன்னா டேட்டா வந்து எப்போ வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். சரிதானா? அப்போ நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் வீடியோ வந்து நம்ம காலையில் வீடியோ வந்து லைவாக அனலைஸ் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு டேட்டா சேஞ்சஸ் ஆகிறது நம்மளால் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி காலையில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு இப்போ 1.25 அப்படின்னா 1.25க்கு ஒரு பர்டிகுலராக ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறது வந்து உண்மைதானா? ஏன்னா காலையில் சொன்ன டேட்டா படி இருக்கா, டேட்டா மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஆப்ஷன் செயினில் போய்ட்டு பார்த்துட்டு ஐவியை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஐவி, பிட் அண்ட் ஆஸ்கி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேட் வந்து ஒரு 100%, 99% அது வின்னிங்காக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு நான் வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் உங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லை, ஆப்ஷன் பற்றின ஒரு தெளிவான வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் நான் வந்து வரக்கூடிய நாட்களில் போடுறேன். வாரம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீ தான். நான் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நிறைய விஷயங்கள் நான் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.